ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் என்னென்னா பேசேஜ் ஆஃப் மை யூத். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சைல்ட்ஹுட் மெமரி டேஸும் அதே மாதிரி உங்களோட ஸ்கூல்ஹுட் மெமரி டேஸும் கண்டிப்பாக ஞாபகம் வரும். இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்கள், பார்த்து நல்லா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க காய்ஸ், இந்த படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்களோட ஸ்கூல் டேஸை காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. இவனோட பேர் வந்து நம்ம ரவுடி பாய்னு வச்சுக்கலாம். ஸோ பேர் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் ரொம்ப அராத்தானவன், ரொம்ப ஜாலியாக பழகுவான், அதே மாதிரி ரொம்ப குறும் பண்ணி இருப்பான், அடிக்கடி திட்டு வாங்கினே இருப்பான், சண்டை போடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரகடான ஒரு பையனாக இருப்பான். ஹீரோயினோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன். எப்பயுமே ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனோட பேர் வந்து நம்ம சாக்லேட் பாய்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் பாய் நுழையிறப்ப அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. சாக்லேட் பாய் வந்துட்டான், எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு. நானும் நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கேன், பட்டனா இது மாதிரி யாருக்கும் எனக்கு பண்ணதில்லை. சரி உங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த சாக்லேட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், ரொம்ப துருன்னு இருப்பான். அதே மாதிரி படிப்புனே இருப்பான். 24/7 ஆம்புலன்ஸ் மாதிரி படிப்புலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பான். எப்பயுமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டே இருப்பான். ஸோ ஹீரோயினுக்கு ஒரு ஆசை என்னென்னா, இவங்க கூட எப்பயுமே இருக்கணும்னா நம்ம அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அப்படிலாம் செகண்ட் ரேங்க் எடுக்கணும். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான், பொழுதுக்கும் உட்காந்து படிச்சுனே இருப்பாள். படிக்கிறதா சும்மா கிடையாது, நாய் படி பேய் படின்ற மாதிரி சும்மா பொழுதுனைக்கும் படிப்பாள். ஆம்புலன்ஸ் டிரைவருக்கே 24/7 டஃப் கொடுக்குற மாதிரி பயங்கரமாக படிப்பாள். ஒரு எக்ஸாம்பிள் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க பாருங்களேன். படிக்கிறப்ப கரெக்டாக தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹேர் கிளிப் மாட்டதான் சரி, அதே மாதிரி காலுக்கு கீழே வந்து முள் வச்சிருப்பா, அதுவும் கேக்டஸ்லாம் வச்சிருப்பேன். ஏன்னா டக்குன்னு தூங்கி விழுந்துட்டு அந்த கேக்டஸில் நம்ம கால் வச்சிரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழி போகிறோம். ஸோ அது மாதிரிலாம் வந்து ரொம்ப லூஸ்தனமான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பான். அந்த ஹீரோ கூட இருக்கணுன்றதுக்காகவே பண்ணியிருப்பாள். ஒரு நாள் அப்படியே படிச்சுனே இருக்கப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ குதர்க்கமாக கேள்வி கேட்குறாரு. என்னம்மா நீங்கள் வர ரொம்ப படிக்கிறியே, என்னாச்சும் கரெக்ட் பண்ண போறியா அப்படின்னோடனே, பா போய் உங்கள் வேலையை பாருங்கப்பா, நான் போய் கரெக்ட் பண்ணுறத வச்சுனால ரொம்ப சின்சியர் சிகாமணின்னு சொல்லிட்டு ஓவராக போயிட்டு விட்றா. முதல்ல நீங்கள் போயிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை உட்காந்து பயங்கரமாக கலாய்ச்சி விட்டா. நம்ம ஹீரோயின் எப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம சாக்லேட் பாய் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் ரேங்க் எடுக்கிற ஆள். அதாவது ஹீரோ வந்து எங்கேயாச்சும் போயிட்டாலும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் நிற்கணும், அப்புறமா மற்ற அவார்ட் ஃபங்க்ஷன் நிற்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே செகண்ட் ரேங்க் தான் எடுத்துருப்பாள். அது மாதிரி வெறி கொண்ட வேங்கையாட்டும் நம்ம ஹீரோ பின்னாடி சுற்றிப்பான், ஏதாவது சாக்லேட் பாய் பின்னாடி சுற்றிப்பான். நம்மளாம் செகண்ட் ரேங்க் தான் நல்ல காலேஜ் போகணும், நல்ல வேலைக்கு போகணுன்னு போவான். ஆனால் ஹீரோ கூட இருக்கணும், அந்த பையனை பார்க்கணுன்றதுக்காக செகண்ட் ரேங்க் எடுக்கிறா. பார்த்தீங்களா, ரொம்ப புதுர்க்கமான ஆளாக தான் இருப்பாள் போல இருக்குது. ஸோ ஃபைனல் எக்ஸாமும் ரிசல்ட்டும் வந்துடுச்சு. நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு, அதாவது சாக்லேட் பாய் தான் ஃபஸ்ட்டு, நம்ம ஹீரோயின் தான் வந்து செகண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா, லண்டனில் போயிட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிற வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கான திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அப்பா கூட பேசுவாங்க பார்த்தீங்களா, கடைசி டைம் வந்து போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ரெண்டு பேருமே நல்லா சிரிச்சு தான் சந்தோஷமாக தான் பேசியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கண் கலங்கிருச்சு, நம்ம பொண்ணு வந்து நம்மளை விட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நல்லா மன ஆறுதலாக வந்து ரெண்டு பேருமே அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கெல்லாம் பேசிட்டே இருந்தப்ப ஜன்னலில் வந்து டொக்குன்னு ரெண்டு சத்தம் வருது. என்னன்னு சொல்லி ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ரவுடி பாய் இருக்கான். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. டக்குன்னு குடுன்னு சொல்லிட்டு ரவுடி பாய் அப்படியே போய் ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே பாயிரா. பட் ஆனால் திடீர்னு வந்து என்ன பண்ணா, தம்பி நீ நகரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு பின்னாடி இருக்க அந்த வண்டியை போய் பார்த்துட்டு, நல்லா அந்த வண்டி சூப்பர் லுக்கில் எப்படா வாங்கினா இங்கே வாங்கினு சொல்லிட்டு ஓவராக கேள்வி கேட்குறா. நம்ம ரகட் பாய் என்னை கட்டி பிடிக்குமான்ட்டு கடைசியில் என் பைக்கை போய் கட்டி பிடிக்கிற லூஸா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபனியாக வந்து பேசினே இருக்காங்க. அப்போ நம்ம ரவுடி பாய் என்ன பண்ணால், அவ்வளோதான் இனிமேட்டு ஹீரோயினை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு நல்லா ஜாலியாக வந்து ஒரு ட்ரிப் போயின்னு இருக்கான். அப்போ திடீர்னு என்னாச்சு, ரொம்ப ஆக்சிலேட்டர் வந்து பயங்கரமாக முடுக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா பண்ணுற, என்ன சாவு கீழ் அடிச்சிட போறியா, நல்லா இங்கிலாந்து போகணுண்டா, லண்டன் போகணுண்டா அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா தான் நிதானத்துக்கு வந்து அப்புறமா நிறைய இடத்துக்குலாம் சும்மா போய் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ரவுடி பாய்க்கு வந்து கொஞ்சம் ஒரு மனசே ஒரு மாதிரியாக இருக்கு. ஏன்னா ஹீரோயின் நம்மளை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன இறக்கமாக பேசுகிறான். ஸோ அப்போ என்ன பண்ணால், நான் ஒரு விசில் மாதிரி ஒன்று கொடுக்குறான். இதாவது நீ இதை வந்து நீயே வச்சுக்கோ, நீ எப்போ இதை விசில் ஊற்றினாலும் நான் அங்கே இடத்துக்கு வந்து நிற்பேன். ஸோ நான் வந்து இது உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ் சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக வந்து அங்கே பேசினிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி சாக்லேட் பாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டில் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே படப்படுத்துறது. ஏன்னா நம்ம சாக்லேட் வந்து பக்கம் இருக்கால, அது கூட உட்காந்துருக்குறான். ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே துள்ளி குதிக்கிறா. அப்புறமா அந்த இடத்துக்கும் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த ஹாஸ்டல் ரூமில் நல்லா ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. புது ஃப்ரெண்ட்ஸு, புது கல்ச்சர், புது இடம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறமா காலேஜுக்கும் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபோக்கஸ்னால் ஒன்லி வந்து நம்ம ஹீரோ மேலே தான், அதாவது சாக்லேட் பாய் மேலே தான். இப்படி போனால் அங்கே பார்க்கலாம், அப்படி போனால் இங்கே அங்கிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்ம முழு ஃபோக்கஸ் குமுதா தான் ஆனாச்சுன்ற மாதிரி முழு ஃபோக்கஸ் வந்து அந்த சாக்லேட் பாய் மேலே தான் வச்சுருப்பான். ஸோ சில டைம் சாக்லேட் பாயும் பார்ப்பான். அப்புறம் வந்து நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதாவது சாக்லேட் பாய்க்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது, புது விஷயங்கள்லாம் கிடைக்கிது. ஸோ ரெண்டு பேருமே காலேஜ் விட்டு வெளியே வரப்போ அன்றைக்கி ஒரு பார்ட்டி வந்து நடக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணி நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோயினும் ரெடி ஆகிப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து சாக்லேட் பாய் வந்து முன்னாடியே போயிடுவான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப கிளாமராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓவர் மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணுவாங்களா. பார்த்தா அதில் ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயின் வந்து பார்ப்பா. பட் ஆனால் அந்த சாக்லேட் பாய் வந்து அங்கே இருக்க மாட்டானா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக தெரியும் எங்கே வந்து நம்ம சாக்லேட் பாய் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாள், அந்த பார்ட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சாக்லேட் பாய் என்ன பண்ணுவான், டக்குன்னு ஒரு மூடை ஆன் பண்ணி, அதாவது டக்குன்னு ஒரு மியூசிக் போட்டு, ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு மியூசிக் போட்டு 2 பேருமே வந்து ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல வேணும், திடீர்னு ரக்கம் மொழிச்சு அப்படியே பறந்தே போயிட்டா மேலே. அந்தளவுக்கு ரொம்ப குஷி ஆகிட்டா. ஏன்னா ஹீரோ கூட இருக்கிறத விட ஹீரோ பக்கம் அப்படின்னு கட்டி பிடிச்சி ஆட்டமேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அந்த நைட்டு ஃபுல்லாகவே. அப்புறமா காலையில் எழுறப்போ ஃபோன் ஒன்றுதா, என்னன்னு பார்த்தா நம்ம ரவுடி பாய் தான் வந்து கால் பண்ணுறான். ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே நம்ம ஹீரோயினும், எனக்கு வந்து காலேருந்து ஒரே டிசென்ட்ரியாக இருக்குது, அப்படியே ரொம்ப வயிறு வந்து பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு வேணாம். உடனே நம்ம ரவுடி பாய் என்ன பண்ணுவோம், உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ கதவு தர, நான் வீட்டுக்கு வெளியில் தான் இருப்பேன்னு நம்ம ஹீரோயினு போய் ஆசையாக கதவு தரப்பா. பார்த்தா அவன் இருக்கவே மாட்டான். என்ன நான் சொன்னதை நம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுவானா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, போடா, நீ உனக்குலாம் பேசுறது ரொம்ப போர் அடிக்குது, நான் வந்து ஸ்கூல்லே வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி அந்த சாக்லேட் பாய் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி சொன்ன உடனே நம்ம ரவுடி பாய்க்கு வந்து கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்மளை விட்டு அந்த சாக்லேட் பாய் பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் என்ன பண்ணுவான், சில மெடிசன்ஸு சில ஃபுட்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பானா. என்ன ஒரு காரணம்னா, இவன் வந்து ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு லண்டனுக்கே வந்திருப்பான். லண்டனுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு கால் பண்ணுவான். பட் ஆனால் பேசணுன்னே அவனுக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையிடும். இவன் என்ன பண்ணுவான், அந்த ஃபுட்ஸ்லாம் இவனே எடுத்து சாப்பிட்டு ரொம்ப வந்து அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம ஹீரோயினை வந்து இவன் ஒன் சைடாக வந்து பயங்கரமாக லவ் பண்ணி இருப்பான். லவ் பண்ணால் சொல்லி தொலைச்சிருங்கடா, அதை விட்டுட்டு உட்காந்து பின்னாடி பெஸ்ட்டின்னு ஒரு இதாட்ட உட்காந்து சுற்றிக்கின்னு ஏன் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. சரி வாங்க கதைக்குள்ளே வருவோம். காலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின், சாக்லேட் பாய் அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு டின்னர்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு என்னவாச்சு, அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து, இவன் யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, உனக்கு இவன் பிடிக்குமா அப்படின்னு கேட்டார். ஆனால் உடனே நம்ம ஹீரோக்கு வந்து, அதாவது சாக்லேட் பாய்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறானா. உடனே ஹீரோயின் வந்து, இல்லை இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, இவன் என்னோட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு உடனே என்னோட முகம் வந்து அப்படியே தொங்கி போயிடுது. அப்புறம் என்ன அது, அந்த காலேஜ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவரோட ஊருக்கு வந்து போகிறான். ஆனால் போகிறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லவே இல்லை. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக போய் கொடுக்குறா. அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அதனால் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, ஹீரோயினுக்கு என்னென்ன பிடிக்குமோன்னு சொல்லிட்டு எல்லா வகையான வெரைட்டியும் வந்து ரெடி பண்ணி ரொம்ப ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து சாப்பிட்ணுன்னு அங்கிட்டும் இங்கிட்டுன்னு ஊர் சுற்றி ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இங்கே பாருமா, உன்னையே என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, நான் என்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் உன்னோட சித்தி அப்படின்னு காட்டவுடனே, சித்தியை பிடிச்சிட்டிங்களா, சந்தோஷம் கடைசியில் உருப்படியாக ஒரு பொண்ணை பிடிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர என்ஜாய் ஆகிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ரவுடி பாய் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. போய் பார்த்தோன்னே நம்ம ரவுடிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா திடீர்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணிட்டான், வா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து கூப்பிட்டு போய் அவளை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறான். அப்போ வந்து ஒரு டைரி வந்து எடுக்கிறாள் நம்ம ஹீரோயின் அந்த ரவுடி பாய் கிட்டேருந்து. பார்த்தா ஒவ்வொன்றுமே டைம் டேபிள் போட்டு ரொம்ப ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கான். இந்த டைமுக்கு வந்து ஹீரோயின் இங்கே கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பக்காவாக ஆர்கனைஸ்டாக இருக்கானா. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து ஏற்கனவே தெரியும், இவன் வந்து ஒன் சைடாக என்னை லவ் பண்ணுறான், அதாவது ஹீரோயினை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து இவனை வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கணும், இவன் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பான். ஸோ அன்றைக்கி நைட் என்னாது, இந்த வானவெடிக்கைலாம் பயங்கரமாக கலர்ஃபுல்லாக ஆகிட்டுனே இருக்கப்போ நம்ம ஹீரோயின் நினைப்பா, இவன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது பண்ணால் இவன் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்லேயே வச்சுட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வந்தால் கூட நெக்லெக்ட் பண்ணிட்டே போயினே இருப்பான் நம்ம ஹீரோயின். அப்புறமா லீவெல்லாம் முடிச்சு திரும்பி காலேஜ் ரிட்டர்ன் ஆகிறப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று வருது. அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணால் நம்ம ஹீரோ தான் வந்து ஒரு மெயின் லீடாக எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒவ்வொன்றா ஷெடியூல் போட்டு சொல்கிறான். இது பாரு, நம்ம வந்து ரொம்ப ஆர்கனைஸாக இருக்கணும், ரொம்ப பக்கவாக இந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம 24/7 வந்து நம்ம வீட்டிலே தான் இருக்கணும், எல்லாருமே ஒரே இடத்துல ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான்னா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது, அதே மாதிரி ரொம்ப பயமாகிடுது. டக்கு நம்ம ஹீரோ கூடயே ஒன்றா வந்து ஸ்டே பண்ணுமே, ஒன்றா வந்து தூங்குற மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ண சொல்லிட்டு ஒரு முக்கூட்ட போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஏன் என்னாச்சு அப்படின்னு. இல்லை, அதுவும் ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து எப்படி ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறது அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து இல்லை நீ தேவையில்லாமல் இதெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத, நம்ம முதல்ல ப்ராஜெக்ட் தான் பார்க்கணும், முதல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டு என்டையர் ஃபோக்கஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேலே திருப்பிடுறான். அப்புறமா 2 பேருமே அந்த ப்ராஜெக்ட் மேலே வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணாங்க. அப்போ நிறைய டைம் வந்து ஹீரோயின் வந்து அவன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பட் அப்போ என்ன ஆகுது, ஒரு பொண்ணு, அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த ரூமுக்கு வரா. ஹீரோட ரூமுக்கு வந்தோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகிடுது. என்னடா இவ வந்து எல்லா விஷயமே பண்ணுறா, க்ளீன் பண்ணுறா, செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அவள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாள்.
ஸோ அப்புறம் என்னது அந்த காம்படிஷனான டேட்டும் வருது. அந்த டேட்லேயும் இவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த காம்படிஷனில் வின்னும் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிட்டு நம்ம டீம் லீடரான நம்ம ஹீரோவை தான் கூப்பிட்றாங்க. நம்ம சாக்லேட் பாய் தான் கூப்பிட்றாங்க. அவனுக்கு போய் மேடையில் ஏறி என்னோட டீமுக்கு தான் இதுக்கான நான் முழு நன்றிகள் சொல்லணும். முக்கியமாக என் கூட இருந்த ஒரு பொண்ணு தான். அவள் தான் என்னை வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணி இருந்தா. ஸ்கூல் டேஸில் நான் படிக்கிறதுனால என்னை வந்து ரொம்ப தனிமையாக தான் இருப்பேன். பட் இருந்தாலும் இந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயினை ரொம்ப கொஞ்சம் ஏற்றி பேசுகிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப கண் கலங்கிடும். ஏன்னா நம்மளை பற்றி இவன் இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கானே, நம்மளுக்கு வந்து இவன் தான் செட் ஆவான்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே மைண்ட் கால்குலேஷன் போட்டான். அப்புறமா அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியே வரப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இன்றைக்கி ஒரு பேனோ காம்படிஷன் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணான். சரி நம்ம ஹீரோன்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டு போல் நம்ம வந்து முக்கியமாக இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி என்ன ப்ரப்போசல் மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்பாளா. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவள் ஃப்ரெண்டு கூட, இட் மீன்ஸ் ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கூட வந்திருப்பா. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு வந்து வேலை செய்கிறான், அந்த பொண்ணு அவங்க வந்திருப்பாள். அதாவது 2 பேருமே ஒரே காஸ்ட்யூமில் இருப்பாங்களா. ஹீரோவும் அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டும் இவளுக்கு கூட சந்தேகம் ஆயிடுது. அவள் கூட இருக்க ஃப்ரெண்டும் வந்து பற்றி விட்டுறா. அந்த எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இவ உடனே பற்றி விட்டுறா. அவன் இந்த ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க, 2 பேரும் மேட்சிங்காக இருக்காங்க, 2 பேரும் தான் செட் ஆகும், நீ எல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுறாளா. நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு ரொம்ப மனசு கில்ட்டாயிடுது. அதே மாதிரி அந்த ஹீரோவும் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து 2 பேருமே பியானோ வச்சுக்கிறாங்களா. அப்போ அவள் ஃபிக்ஸே பண்ணிட்டா, இந்த ஹீரோ வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பிரேக்கப் பண்ணின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டான் ஹீரோ கிட்ட. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அவன் ஹீரோவோட ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டு இவன் எங்கேயோ போயிடுவா. போயிட்டு போகிறப்பே ரொம்ப அழுந்துகிட்டே போவாள். ஸ்கூட்டியில் தான் போவா, ரொம்ப அழுந்துகிட்டே போவாள். போகிறப்ப என்னது, முன்னாடி சில கட்டைகள்லாம் விழுந்து கிடக்கும், அதெல்லாம் தெரியாது. டக்குன்னு ஏற்றி டக்குன்னு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு காயம் மாதிரி ரொம்ப ஹெவியாகவும் எழுது. ஸோ அப்போ என்னாது, அவள் கடைசியாக கண்டுபிடிச்சிடா. அதாவது அந்த ரவுடி பாயும் வந்து அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுறா, ரவுடி பாய் வந்துடுறான். வந்துட்டு அவனை டேக் கேர் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துக்கிறான். ஜென்யூனாக அவன் வந்து பார்த்துனே இருக்கான். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம் சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. ஏன்னா திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரவுடி பாய் எதுவும் கேட்கவே மாட்டான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. நம்மளுக்கு வந்து ஹீரோ கிடைக்கல, நம்மளுக்கு தான் சாக்லேட் பாய் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் கான்ஷியஸாகவே இல்லை. நம்ம ரவுடி பாய் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஹீரோயினை பார்த்து பார்த்து ரொம்ப டேக் கேர் பண்ணி ரொம்ப கேரிங்காக இருக்கிறான். அப்போ ஸ்னோஃபால்லாம் வந்து அந்த ஸ்னோவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறப்ப 2 பேருமே அழகாக கீழே படுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் வேணாம் தான் சொல்லுவோம். பட் ஆனால் ரவுடி பாய் கம்பல் பண்ணோடனே 2 பேருமே கீழே படுத்துட்டு அந்த ஆகாயத்தெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களா. என்ஜாய் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். என்னடா நம்ம ஹீரோவை நம்ம வந்து சாக்லேட் பாய் இவ்வளோ இது பண்ணுமே, பட் ஆனால் பெருசாக ரெஸ்பான்ஸ் வரலையே, நம்ம வந்து இவனுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கலாம், நம்ம இவன் வந்து இவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம ரவுடி பாய் மேலே. அன்றைக்கி நைட் டைமில் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினும் அப்புறம் அந்த ரவுடி பாய் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஜாலியாக வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு நல்லா டைம் வந்து என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னது, டக்குன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போகுமா. இதை நம்ம ரவுடி பாய் பார்த்தோன்னே, ஏய் ஹீரோயின் பாரு ஷூட்டிங் ஸ்டார் போகிறப்ப நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து உண்மையாலே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவான். சரி நம்ம ரவுடி பாய் வந்து பெருசாக ஏதோ கேட்பான், எனக்கு வந்து அந்த ஹீரோயின் வேணும் கல்யாணம் அப்படி இப்படின்னு கேட்பான்னு பார்த்தா, லூசு பையன் மாதிரி இங்கே பாரு ஹீரோயின் வந்து டைரி அடிக்குது, அந்த டைரியை வந்து இனிமேட்டு வாழ்நாள் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு லூசுத்தனமான ஒரு விஷயம் கேட்குறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு யார் சாமி எங்கேருந்துடா வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரே ஷாக் ஆகிடும். அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட விஷ் வந்து வைப்பாங்க. வச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் அவங்களே வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகிறப்ப ஹீரோயின் ஏதோ திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவாள். அப்போ டக்குன்னு அந்த விசில் ஊதுவா. ஊடின உடனே அப்படியே நம்ம ரவுடி பாய் என்ன பண்ணால் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணியிருப்பான். அப்படியே சும்மா மின்னல் வேகத்தில் அப்படியே புயல் குடுன்னு ஓடி வந்துடுவான். ஓடி வந்துட்டு எது கூப்பிட்டுன்னு, இல்லை நான் சும்மா இந்த விசில் வந்து ஊதுதா இல்லையான்னு தான் கூப்பிட்டேன், நீ எதுக்குடா இப்படி ஓடி வர லூசாடா அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சி விடுவாடா. அப்போ 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அரேஞ்ச் பண்ணுறப்ப ஹீரோ இட் மீன்ஸ் ரவுடி பாய் கிட்டேருந்து சும்மா ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று இருக்கும். நெக்லஸ் மீன்ஸ் நம்ம ஹீரோயின் கொடுத்தது ஒரு சின்ன டாலர் மாதிரி கொடுத்தாலும் பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். இது இன்னும் நீ வச்சிருக்கியா, இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரவுடி பாய், ஆமாம் நீ எது கொடுத்தாலும் அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான், அது வந்து நான் ரொம்ப நாள் வந்து பத்திரமா வச்சுனே இருப்பேன் அப்படின்னு நம்ம ரவுடியும் சொல்லுவான். அப்புறம் என்ன, அது ஒரு சார்ட் மாதிரி இருக்குமா. இட் மீன்ஸ் அந்த ஹீரோவும் ஹீரோயின் வந்து அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்கிறப்ப அந்த ஒரு சார்ட் மாதிரி வந்து அவங்க ஸ்கூலில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாறிடும். நம்ம ரவுடி பாய் என்ன பண்ணால், சரி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை மடித்து வைப்பான். பார்த்தா அப்போ என்னது, நம்ம ஹீரோயின் வாங்கி அது ஃபுல்லாக கிழிச்சி டார்டாக கிழிச்சி குப்பையில் போட்டுறான். ஆனால் இப்போயும் வந்து நம்ம ரவுடி பாய் எதுவும் கேட்கவே இல்லை, என்னென்னாச்சு ஏதாவது சொல்லி எதுவுமே கேட்கவே இல்லை. அவன் பாட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கான். அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து இட் மீன்ஸ் அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நைட் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாங்க. போகிறப்ப நம்ம ரவுடி பாய் வந்து என்ன பண்ணால், திடீர்னு ஸ்விம்மிங்கில் விழுந்து இட் மீன்ஸ் ஸ்விம்மிங் பூலில் விழுந்து ஏதோ பயங்கரமாக தேடினே இருக்கான். பக்கம் இருக்கவங்களாம் என்ன, ஏய் வா வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தினே இருக்காங்க. ஏன்னா நம்ம ரவுடி பாய் வந்து ரொம்ப நேரம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கானா, அதனால் எல்லாருக்குமே பயம் வந்துடுது. நம்ம ஹீரோயின்கிட்டையும் இது தெரிஞ்ச உடனே அவளை என்ன பண்ணுறா, ஸ்விம்மிங் பூலில் இறங்கி என்ன பண்ணுறேன்னா, லூஸ் ஆகிட்டே நீ வெளியில் வா ஒழுங்கா, ஏன் இந்த தண்ணியில் இருக்குன்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு வந்து ஒரு நெக்லஸ் நீ கொடுத்தல, அது வந்து இங்கே கீழே எங்கேயோ விழுந்துருச்சு, எங்கே விழுந்துச்சுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவானா.
உடனே இந்த ஹீரோயினும் வந்து இதை நெக்லஸ் நினைவா அப்புறமா பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னோடனே நம்ம ரவுடி பாய் டென்ஷன் ஆயிடுது. ஆமாம், எனக்கு அந்த நெக்லஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீயும் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் ப்ரொபோசல் வந்து சொல்லிடுவானா. சொல்லிட்ட உடனே 2 பேருக்குமே சமாச்சரியமாயிடும். இட் மீன்ஸ் நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப ஆச்சரியமாயிடும். அப்புறம் அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து சொல்லுவான், இங்கே பாரு அவனுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் வந்து உன்னை ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டேக் கேர் பண்ணியிருக்கான், ஸோ நீ வந்து அந்த சாக்லேட் பாய் விட்டு இந்த ரவுடி பாய் பக்கம் மூவ் ஆகிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா ஆறுதலாக சொல்லுவாள். அப்புறம் அடுத்த நாள்லேருந்து 2 பேருமே ஒழுங்காக பேசவே மாட்டாங்க. அந்த ரவுடி பாயும் சரி அந்த ஹீரோயின் சரி 2 பேருமே ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ரவுடி பாயும் அந்த ஹீரோயினை வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்களா. முதல்ல வந்து ஹீரோயின் தான் வந்து உள்ளார வருவா. உள்ளார போகிறப்ப என்னாகும், அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் இருப்பாள். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ரவுடி பாய் மேலே ஒரே கண், அவளை வந்து எப்படியாச்சும் லவ் பண்ணி நம்ம வந்து மேரேஜ் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரே கண்ணாக இருப்பாள். ஸோ அன்றைக்கி என்னது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருப்பாள், அதாவது ஹீரோயினோட வீட்டுக்கு. அப்போ பார்த்தா அங்கே தான் வந்து ரவுடி பாய் வந்திருக்கான். இதை வந்து ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லவே இல்லை. இவளுக்கு கூட ரொம்ப பொறாமையாயிடுது, என்ன நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே மாட்டியா, நான் வந்து இவன் நான் சின்சியராக லவ் பண்ணேன்னு உங்கள்கிட்ட நான் எத்தனை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீ சொல்லவே மாட்டியா, அப்போ நீ சீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும் அந்த ஃப்ரெண்டுக்கும். நம்ம ஹீரோயினே இது மாதிரி சொல்லவே இல்லையே, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டும் ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டும் போயிடுவாள். இந்த விஷயம்லாம் வந்து ரவுடி பாய் பார்த்துனே தான் இருப்பான். ரவுடி பாய்க்கும் தெரியும் அந்த ஃப்ரெண்டு வந்து நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து எதுவுமே ஸ்டாப்பே பண்ண மாட்டான். நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி ப்ளீஸ் போகாத, அவளுக்கு இப்போ தான் இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நல்லது, இல்லை அவன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவள் வந்து உன்னை தான் லவ் பண்ணான்னொடனே, இல்லை நீங்கள் பாரு நீ ரியாலிட்டிக்கு வா, நான் தான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ ஏன் இதை எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், நான் உன்னுக்கிட்ட சின்ன வயசுல சுற்றிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டக்குன்னு போட்டு உடச்சிருவான். உடச்ச உடனே நீ எல்லாம் என் லவ் புரிஞ்சிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கத்தி விட்ருவானா. கத்தி விட்டு என்ன பண்ணுவான், ஒரு பால் பாக்கெட் இருக்கும், சடன்னு சொல்லிட்டு அந்த பால் பாக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடான். குடித்தோடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியமாகிடும், என்ன இவன் மோஸ்ட்லி பாலே குடிக்க மாட்டானே, இப்போ என்ன பால் குடிக்கிறான், ஏன்டா நீ உன் சின்ன வயசில் உனக்கு பாலே பிடிக்காதான்டா சொன்னேன், இப்போ என்ன திடீர்னு பால் ரொம்ப குடிக்குதே அப்படின்னோடனே. அப்போ தான் அவனுக்கு ஹீரோயின் பிடிக்கும். அதாவது ஹீரோயின் வந்து கொஞ்சம் குள்ளியாக இருப்பாள், அந்த ஹீரோயின் வளர்கிறதுக்காக அவன் வீட்டிலேருந்து பால் பிடிக்காத மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணி பால் எடுத்து வந்து நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடும். சின்ன வயசுலேருந்தே இவன் வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ரொம்ப டேக் கேர் பண்ணியிருக்கான், ஆனால் நம்ம தான் வந்து இவனை ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி லூஸ் தரமாக விஷயத்தை பண்ணிட்டு அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுவாள். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாள், டக்குன்னு நம்ம அதாவது அந்த ரவுடி பாய் டக்குன்னு கட்டி வச்சுட்டு, சாரி இத்தனை நாள் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன்னோட அருமை எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் லேட் ஆயிடுச்சு, ஸோ ப்ளீஸ் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவாள், லவ் வந்து அக்செப்ட் பண்ணிவிடுவாள். லவ் அக்செப்ட் பண்ணிட்ட உடனே 2 பேருமே நல்லா ஜாலியாக சுற்ற ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் இப்போ தான் குறுக்கே புகுந்த கௌஷிக்ன்ற மாதிரி அடுத்த நாள் என்னது, நம்ம சாக்லேட் பாய் இருக்கான் பார்த்தியா, அவங்க வந்து என்ன பண்ணுறான், எங்கே போன நீ, இத்தனை நாள் ஆளே காணோம், இத்தனை நாள் என்கிட்ட ஒரு விஷயமே சொல்லவே இல்லை, எங்கே இருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு என்ன டவுட் எடுத்துச்சு, இல்லை நம்ம தானே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒன்று, நான் எங்கே போனேன் என்ன அப்படின்ற உடனே, இல்லை நான் வந்து ஒன்று லவ் பண்ணுறேன், நான் வந்து சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சாக்லேட் பாய் சொல்லணும்னா. சொன்னோடனே நம்ம ஹீரோயின் சமாச்சரியமாயிடும், இல்லை நான் வந்து உன்னை லவ் பண்ணல, நான் இப்போ வந்து அந்த ரவுடி பாய் தான் லவ் பண்ணுறேன், இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து கமிட்டட் ஆகிட்டோம், ஸோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ரொம்ப சொன்னோடனே நம்ம சாக்லேட் பாய்க்கும் ரொம்ப ஃபீல் ஆகிடும். ஏன்டா லவ்னா ப்ளூசூத் பசங்களா முன்னாடியே சொல்லி தொலைங்கடா, தேவையில்லாமல் இது மாதிரி ஹார்ட் பிரேக்கப் போயிட்டு இப்போ வந்து ஹீரோயின் நோன்னு சொல்லிட்டாலும் இப்போ அந்த சாக்லேட் பாய் லூஸ் தரமாக என்ன முடிவெடுத்த என்ன பண்ணுறது, நான் ரியாலிட்டியில் சொன்னேன். ஸோ உங்களுக்கு லவ்னு தோணுச்சா டக்குன்னு சொல்லி முடிச்சிடுங்க, பிரேக்கப்போ அதோ இல்லையோ எது வேணாலும் டக்குன்னு அப்படியே சொல்லி முடிச்சிடுங்க. ஸோ பேக் டு த ஸ்டோரி. அப்புறமா நம்ம ஹீரோயினும் நம்ம ரவுடி பாயும் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா புது கப்புள் வேறையா, புதுசாக வந்து டேட் பண்ணிடுறாங்க வேறையா, ஸோ அங்கே போகிறது இங்கே போகிறது டேட்டிங்கு சேட்டிங் அவுட்டிங் சொல்லிட்டு அவங்களோட லைஃப் வந்து ஒரு சூப்பரான ஒரு கப்புள் மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. என்னடா கப்புள்ஸ்னு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களே, டைரக்டர் என்ன சம்பவம் பண்ணலையேன்னு நினச்சேன், லூசு பையன் அதே மாதிரி பண்ணிட்டான். ஒரு நாள் என்னாச்சு, நம்ம ரவுடி பாய் வந்து சரி நம்ம ஹீரோயினுக்கு வந்து லஞ்ச் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு வர சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி மூடில் வந்துன்னு இருப்பான். அப்போ வரப்போ என்னாச்சு, ஏதோ ஒரு பையன், இட் மீன்ஸ் அந்த பையன் வந்து உடம்பு ஃபுல்லாக பாம் கட்டிட்டு நம்ம ஹீரோயின் இடிச்சிட்டு அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ளார போயிடுவான். ஹோட்டலுக்குள்ளார தான் யார் உட்காந்துருப்பான், நம்ம ரவுடி பாய். அவ்வளோதான், போனோடனே போட்டாலும் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பிளாஸ்ட் ஆனதில் சுக்குநூறாக ஹோட்டல் மாறிடுச்சு. நம்ம ஹீரோயினும் போய் பார்க்குற பட்டானா போலீஸ் வந்து அலோவே பண்ணல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, டக்குன்னு அந்த ரவுடி பாய் வாங்கி கொடுத்த விசில் எடுத்து ஊதுன்னு ஊதுறான். பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஏன்னா கடைசியில் வந்து அவன் இறந்தே போயிட்டான். எனக்கு என்ன ஒரு இதுனா, நல்லா ஸ்டோரி போயிருந்துச்சு, கடைசியில் இந்த டைரக்டர் இது மாதிரி லூஸ் தனமாக வச்சு முடிச்சிட்டான். சரி கடைசியில் வந்து இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவான், சரி இந்த சாக்லேட் பாய்க்குள்ளே போய் மிங்கிள் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துருந்தேன். அட்லீஸ்ட் ஏன்னா ரவுடி இறந்துட்டாங்க, சரி சாக்லேட் பாய் கூட மிங்கிள் ஆவான்னு நினச்சேன். பார்த்தா அவள் தான் கம்ப்ளீட்டாக இதோட ஸ்டோரி முடிச்சிட்டான். அப்புறமா என்ன ஆகும், ஹீரோயின் வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவாள். இட் மீன்ஸ் அந்த மெமரியை வந்து அவள் ரொம்ப கொள்ள ஆரம்பிக்கும். சரி கடைசியாக நம்ம ரவுடி பாய் வந்து இறந்துடான்னு சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிடுவான். அக்செப்ட் பண்ணிட்டு திரும்பியும் அவங்களோட கிராமத்துக்கு இட் மீன்ஸ் சைனாக்கே போயிட்டு
அங்கே என்ன பண்ணுவா, கடைசியாக நம்ம இவனை வந்து மறந்துடணும்னு சொல்லிட்டு அந்த விசில் ஒரே ஒரு டைம் கடைசியாக எடுத்து ஊதுவா. ஊதிட்டு, நான் வந்து உன்னோட ட்ராவல் பண்ண நாட்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நான் வந்து உன் கூட இருந்தப்போ ரொம்ப நல்லாவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் எண்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டா. பட் கடைசியில் வந்து கதை கொஞ்சமாக மாற்றிருக்கலாம். ரொம்ப நல்லா அந்த கப்புள்ஸ் வந்து ஜாலியாக அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அப்படி கொஞ்சம் கதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம் எனக்கு ஒரு என்ன மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கமெண்ட் என்னென்னது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டோரி இல்லாமல் ஒரு ஹாப்பி எண்டிங் ஸ்டோரியாக நான் வந்து டெஃபினட்டாக கொண்டு வரேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. லெட் மீ see you in your next video. Bye bye, take care.